ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பல்லாவரமில் இருக்கிற சரவணா செல்வரத்னமில் கிச்சன் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்லாம் சூப்பரான கலெக்ஷன்ஸில் வச்சுருக்குறாங்க. நிறைய வெரைட்டிஸும் இருக்குது. நம்ம சீர்வரிசை செய்யணுன்னா கூட சீர்வரிசை செட் மொத்தமாகவே இங்கே எடுத்துக்கலாம். அந்தளவு கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து நிறைய பாத்திரம் கழுவி வைக்கிற கூடெல்லாம் இருக்குது. நிறையவே டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. இதெல்லாமே வந்து ட்ரிப்பிங் ட்ரையோடையே வருது. கீழே பாருங்கள், நம்ம வந்து தண்ணி எதுவும் வடிஞ்சால் கூட நம்ம தனியாக அதை எடுத்து ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இதே இதுலேயே 4 சைஸில் அவைலபிள் இருக்குது. சின்ன கிச்சனாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பாத்திரம் கழுவி அப்படியே எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா கீழே உள்ள தண்ணி எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதிலே கூட வச்சிடலாம். இதே இதில் இது ஸ்கொயர் டைப்பில் வரக்கூடிய மாடல். இது வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. சைஸ் வரையா வந்து ப்ரைஸுமே வந்து வேரி ஆகுது. இதே மாதிரியே ரவுண்ட் ஷேப்லேயுமே இருக்குது. ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குது, அது ஒரு ப்ரைஸாகவுமே. கொஞ்சம் அகலம் கம்மியாக கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, அது ஒரு ப்ரைஸுமாகவே இருக்குது. அதே மாதிரி 500 கீழே வேணும் அப்படின்னாலுமே இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸுமே 500 கீழவே இருக்குது. ட்ரிப்பிங் ட்ரே இல்லாமல் வெறும் இந்த பேஸ்கெட் மட்டுமே வருது. ஒரு சில பேஸ்கெட்லாம் நல்லாவே வெயிட்டாக இருக்குது. அதுலேயே எல்லா பேஸ்கெட்லையுமே கரண்டிலாம் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில பேஸ்கெட்டில் நம்ம அதில் கிளாஸ் கூட வச்சுக்கலாம், அப்படி இருக்குது. இதை நம்ம வெஜிடபிள்லாம் போட்டு வைப்போம்ல, அந்த இதுதான். கீழே வந்து மூவிங் ரோலோடையே கொடுத்துருக்குறாங்க. நல்ல வெயிட்டாகவுமே இருக்குது. மேலே உள்ளதில் மட்டுமே நம்ம மினிமம் வந்து 3 to 4 kg போட்டு வச்சுக்கலாம். நம்ம எதுவும் பொருள் எடுக்கிறதுக்கு இல்லை வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறோம், இதை மூவ் பண்ணுறதுக்குன்னா இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவும் ரொம்பவே அழகாக இருக்குது. இதில் 4 ட்ரே வச்சுமே இருக்குது. அடுத்து இந்த மாதிரி மேட் ஃபினிஷில் வர கடாயெலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாமே வந்து நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். இது நான்ஸ்டிக் கிடையாது. உள்ளே வந்து அலுமினியம் தான் இருக்குது. வெளியில் வந்து ஒரு பிளாக் கலரில் வந்து ஒரு கோட்டிங் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி சர்விங் பவுல் கூட நிறையவே இருக்குது. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது சர்விங் பவுல்ஸ் எல்லாம். இதெல்லாம் நம்ம ஒன்று போல் கிச்சனில் வச்சுருந்தோம் அப்படின்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன சின்ன தாளிப்பு கடாயெல்லாம் 100 rupeesலேருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தாளிப்பு கடாயிலே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அந்த கைப்பிடி வந்து ஃபுல்லாக பிளாக் கலர் மோட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில இதெல்லாம் அந்த கைப்பிடி வந்து அலுமினியமில் வச்சுமே இருக்குது. இதெல்லாமே வந்து பால் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம் தான். ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது ஓகே அப்படிங்கிற அளவு தான் இருக்குது. நம்ம வெளியில் கம்பேர் பண்ணும்போது இந்த சர்விங் பவுல் வந்து வெளியில் ரெட் கலர்லேயும் உள்ள பிளாக் கலர்லேயும் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ் கடாய் வந்து 387 rupeesல இருக்குது. நமக்கு வந்து வெளியிலையுமே பிடிக்கிறதுக்கு கைப்பிடியோடு கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஒரு பொரியல் பண்ணணும்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். மூடியுமே நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஒரு 380க்கு வெளியில் மூடி வச்சே வருது. பால் காய்ச்சறதுக்கு ட்ரீ போடுறதுக்கெலாம் இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. சைஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம சமைக்கிற பானையுமே அதே மாதிரி தான். அலுமினியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அலுமினியமுக்கு தனியாக ஒரு ரேக்கே இருக்குது. இப்போ சாப்பாடு வைக்கிற பானை அப்படின்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே தனித்தனியாகவே வச்சுருக்குறாங்க. நம்ம ஒரு பொருள் பார்த்துட்டு இன்னொரு பொருள் எங்கே இருக்குன்னு போய் தேட வேண்டாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம் ஃபுல்லாக தனியாகவும் அதே மாதிரி அலுமினியம் ஃபுல்லாகவே தனியாகவும் வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி லேடிஸ்க்கு வீட்டில் எவ்வளோ பாத்திரம் இல்லை கிச்சன்ஸ் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் இருந்தாலும் நம்ம வெளியில் கடைக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு அதை பார்த்ததுமே வாங்க தான் தோணும். அந்த மாதிரி பார்க்கும்போது இங்கே ப்ரைஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியாக இருக்குது. கடாயிலேயே வந்து நிறைய வகையான வெரைட்டிஸ் இருக்குது. ஸ்டார்டிங் வந்து 150லேருந்தே கடாய் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பொரியல் பண்ணுற கடாயெலாம் அதை விட வந்து தாளிப்பு கடாயும் 100 rupeesலேருந்தே இருக்குது. இதெல்லாம் 3 ப்ரைஸில் தான் வருது. சைஸ் வந்து நல்ல பெரிய சைஸ். மினிமம் வந்து ஒரு 5 to 6 மெம்பர்ஸ்க்கு குழம்பு வைக்கிற சைஸில் தான் இருக்குது. இது வந்து ஒரு மேட் ஃபினிஷில் ஷைனிங் லுக்கில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. 272 rupeesல இருக்குது. ஒரு சில கடாய்க்கெல்லாம் இதிலே மூடி வச்சுமே அவங்களே கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது இதுலேருந்து ஒரு 50 to 60 rupees தான் அதிகமாக இருக்கும்.
பித்தளை பாத்திரம்லாம் அதிகமாகவே வச்சுருக்காங்க. பித்தளை குடம்ல இருந்து குட்டி குட்டி செம்புல இருந்து குட்டி குட்டி குடம் வரைக்குமே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து சீர்வரிசை கொடுக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து இங்கே பார்த்தா நல்லா இருக்கும். இல்லை நமக்கே வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட இங்கே வந்து எடுத்துக்கலாம். ஒரு சில பாத்திரத்தெல்லாம் வெளியில் வந்து அந்த பித்தளை கோட்டிங்கும் உள்ளே வந்து நார்மலாக எப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையுமே கொடுத்துருக்குறாங்க. வெளியிலேருந்து ஒன்று போல் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி பாத்திர கலெக்ஷன்ஸ் கூட நிறைய இருக்குது. இப்போ நம்ம சாப்பாடு வைக்கிறோமா அந்த பாத்திரத்தில் கூட அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி குடங்கள்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சின்ன சின்ன ஸ்பூன், சின்ன சின்ன கரண்டியிலேருந்து 1+1 அந்த மாதிரிலாம் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இட்லி குக்கர்லாம் ஸ்டார்டிங் 300 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து மினி இட்லி ஊற்றுற பிளைட்டு. பார்க்கவே ரொம்ப அழகாக குட்டியாக க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து குட்டி கிச்சனில் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இட்லி பாத்திரம் பொறுத்தவரை ஒரு 100 வகையான வெரைட்டிஸ் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் இருக்குது அப்படின்னு. எல்லாமே டிஃப்ரெண்ட் மாடலில் இருக்குது, டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்குது. ஒரு சில இட்லி பாத்திரம்லாம் ஸ்கொயர் டைப்பில் இருக்குது. ஒரே இதில் வந்து தட்டு இட்லியும் ஊற்றுற மாதிரி இருக்குது, மினி இட்லியும் ஊற்றுற மாதிரி இருக்குது. இடியாப்பத்துக்குமே தனியாக கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. நமக்கு எந்த சைஸில் பிடிக்குதோ அந்த மாதிரி போய் எடுத்துக்கலாம். சைஸ் வைஸாக பார்க்கும்போதுமே எல்லாமே வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கடைங்களுக்கெல்லாம் ஊற்றுவாங்கள்ல ஒரே பிளேட்டில் ஒரு 40, 50 அந்த அளவுக்குமே அவைலபிள்ஸ் இருக்குது சைஸ்லாம்.